இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இருக்கு. எவையும் குழப்ப தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரையும் மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். அப்படி கிளம்பு குறைச்சு பார்த்து போட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. தாயே பாலத்து கற்பனை சத்தி பல்லாமி கண்டு தெரிஞ்சிட்டியா? பைக்கிட்டா மருத்துவத்துல அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க அப்படி இப்படி சொல்லி காதி போட்ட கையிலேட்டு வந்து தங்க நின்றுச்சு. தாய் ஒண்ணுமில்லாத பண்ணி தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு 10 மணி போட்டான் தீர்க்காய்ச்சி குப்புற போட்டுனாயா. அதெல்லாம் எந்த குறையும் வராது. தங்க வளர்த்த ஆந்து போட்டால் தகுதி மண்ணில் அதே மாதிரி மற்ற காரியத்தை நடத்தி கொடுத்துட்டுனாயா. இனி வருமானத்தை பெருக்கலாம். வருமானத்தை பெருக்கி அள்ளிப்பொடி வந்து அம்பாரம் போட்டு இந்த பட்டியல் நிறுத்தினாயா. போதுமா? நான் தொழில் வச்சுக்கோ போகிறப்போ உனக்கு மாட்டத்தை கொடுத்துட்டுனா தீராத குறையோட வந்து நிக்கிறாயா. இல்லையா? போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு வாரிசு குத்தவில்லைன்னு சொல்லி என் பட்டியல வந்து எனக்கு வாரிசு குறப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இல்லையா? வரமத்தில் நான் வச்சு போடலாம் கம்முனு. அதான் உனக்கு ரெண்டு வாரிசாயா. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அவன் சொல்றான் பயந்துட்டு நிக்க வேண்டாம். இந்த பாத்துட்டு இருப்பேன். நீ நம்பிக்கோ நம்பி நின்று அப்படின்ட்டா நான் கூட வந்து நின்று கொண்டாடி வரேன் ஐயா. வா இன்னைக்கு ராத்திரி படுக்கிறப்ப கிட்டவா. ராத்திரி படுக்கிறப்ப மென்னு தின்னு முழுங்கிடணும். பதை இது ராத்திரி படுக்கிறப்ப மென்னு தின்னு முழுங்கிடணும். இந்தா இதை இன்னைக்கு ராத்திரி அதை நீ உரிச்சு தின்னு போடணும். இதை நீ உரிச்சு தின்னுடணும். ரெண்டு பேரும் மடிப்படி பதறாத பிடிக்கணும். பதறாத பிடி. இத பத்திரப்படுத்தி வச்சுட்டு போனா ஏன்னா துளி ஒன்னாதான் ராத்திரி நேரத்தில் படுக்கிற போது முழுக்கணும். புரிஞ்சுதான்? இப்போ வரக்கூடாது கேட்டுக்கா. பல்லு பட்டு முழுகுச்சுன்னா பொண்ணா, பல்லு போறாங்க முழுகினா பையன். கேட்ட படிப்பு வாங்கி கொடுத்துச்சுன்னா அதே மாதிரி ஒன்னும் குறை வராதாயா. இனி உங்களை குறைக்க பிடித்த கூட வந்து நிக்கிறனாயா. இதெல்லாம் உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். கைப்பற்றுறத கைப்பற்றி போடலாம், சேர்த்துறது சேர்த்து போடலாமாயா. காலிக்காத கழிச்சுட்டார இந்த போக்குவரத்துல வச்சுக்க போதுமா. ஓ ரொம்ப என்னடா பாம்பு நடமாட்டம் ஜாஸ்தியாவே இருக்குது அப்படின்னு கேக்குறியா. அதெல்லாம் பயப்படாதியா. இன்னைக்கு வந்து இந்த நிமிஷத்துல வந்து பாம்பு கிட்ட வராது. போ கல்யாண வரம் கேட்டு வந்து நிக்குது. வர சொல்லு. கல்யாண வரம் கேட்டு வந்து நிக்கிறடா. தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமா நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை நிக்கி. நீயும் எத்தனையோ முகம் பார்த்துக்க. அத்தனை முகம் தோல்வியாவோ போயிட்டு நிக்குதாயா. அதே மாதிரி கடக்கூர்ல முடிகிற ஓரம் நின்று போயிருது. தாயி அது போக இல்லத்துல சாலையெல்லாம் முளைஞ்சிருக்குதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து எல்லாம் இங்கிறது சோறு இல்லதாயி விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்கறோம் இல்லையா. ஓட்டிவாக கவலைப்படாதாயே. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். தாய் தாப்புமா தாயி கொண்டாடி வந்ததெல்லாம் தகுதிமான இல்லை. புரிஞ்சுதா? புடிச்சு கொடுத்தா புரியுதா? ஒன்னும் பயப்படாத. கோட்டையில கொண்டாடி போடலாம். என்ன ஒரு பெண்டாவாதிக்கு முறை பாக்கி நிக்குதா. மாரியாய்க்கு உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற மாரியாய்க்கு முறை ஒண்ணு பாக்கி நிக்குது. ஆலோசனை பண்ணிப்பார். பத்திரம் வச்சுக்கா, ரசப்பட்டு குடிச்சுக்கா, செல்வாக்கு போக்குவரத்துல ஆமாம் இல்லையா. காளி தாயே என்ன குழப்பத்தை போட்டு நிக்கிறிய தாயே. நான் எப்படி இந்த கத்தி மனமா நிக்க பத்தியா அதே மாதிரி வட்டி அத்துக்கு நிக்க ஏமாந்து போல பழிச்சிட்டியா. கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படி சொல்லி ஏமாந்து நின்று நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிற இல்லையா. மரபெல்லாம் பேசிட்டு வர உடைக்க வேண்டாமாயா. இதை மீட்டு கைப்பற்றி என் பட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா. பயப்பட வேண்டாம் தாயி. இந்த கோட்டையில நான் இருக்க தகுதி மண்ணில் என்னை முழு நம்பிக்கோ நம்பி வா. சவாலுக்கு விட கொடுத்தலாம். வட்டிக்கும் பேர் வாங்கி கொடுத்தா 11வது நாள் இந்த கருப்பு நான் அடையாளம் போட்டு மீட்டு தர முடியும். புரியுதா? தங்க வா தாயே. என்ன குழப்பத்தில் நிக்கிற அந்த குழப்பங்களே இருக்கக்கூடாது. நீ நம்பி வந்து வச்சிடலாம். அரண்மனையில் உட்கார வச்சிடலாமப்பா. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டையில நினைச்சதையே சாதிச்சு கொடுத்தரு. இது சத்திய வாக்கு. பத்திரமா வச்சுக்கா அடியா. உனக்கு ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்து போ.
மாதாயி பெருமாநல்லூர் தாயே பெத்த கண்ணுகளுடைய குறை வந்து கேட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? பெத்த கண்ணுடைய முறையை கேட்டு வந்து நிக்குது. அதே மாதிரி தாய் இன்னைக்கு இளங்கண்ணு நிக்க மகதறியாத முடிச்சுட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தரம் போட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உங்க தொழிலும் இன்னைக்கு சின்னாபனப்பட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. தாயி பயப்பட வேண்டாமாயா, நான் இருக்கு. அதுக்கு ஒரு வழிகை கொடுத்தலாம் கம்முனு. அதே மாதிரி எல்லாரும் உறவாடி நிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பகையாடி நிக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாமே தேன் கூடு போடுற மாதிரி கூடி போடலாம் கம்முனு. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். மனையிலும் உட்கார வச்சு அலங்கரிச்சு போடுறப்பா. கோட்டையில நீ கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் முடங்கி வேடிக்கை பார்க்குதாயா. முன்னாடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், தங்கத்தும் எல்லாம் தடப்பட்டு நிக்கி தாறுமாறா நிக்குது. இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு அது கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலியா தாயி? தாயி உங்க பட்டிக்குள்ள முள்ளும் பதறமும் முளைச்சு நிக்குதாயா. அதெல்லாம் எடுத்து வீசி கூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு குறை மீட்டு போடலாம். தகுதி மண்ணு புரிஞ்சுதா? நான் இருக்கிற தாய் தப்புன்னு முடக்கத்தை நீக்கி போடலாம்னு சொல்லித்தரேன். புரியுதா? 11ஆவது நாள் தங்க தடம் போட்டு தரப்பா. நீ இதை வச்சுக்கோ. ஹோட்டல் இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா இல்லையா? இன்னைக்கு நோவு நோடி ஒரு பக்கம், இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார 10 பணம் தங்க மாட்டேங்கிறாயா. எல்லாம் ஒண்ணு ஓரியாட்டம் தூடியாட்டம் இப்படி பர்டிகுலர் முடங்கி நிக்கிறாயா. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறதாயி இல்லையா? தாயி இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டையில் ஒரு போய் ஏற முடிச்சு வந்து நிறுத்தியாயா. இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்க்கறாங்க உஷாரான்னு இல்லையே. புரிஞ்சுதா? முத்தா முகம் முடிச்சு சிக்கலுக்கு விட கொடுத்து மீட்டு தரேன்டாயப்பா. போ வரம்போ. ஐயா காரியம் கை கூட மாட்டேங்குதப்பா. காரியம் கை கூடாம இன்னைக்கு காரியம் தவிர்த்துட்டு வருது. இதுக்கு ஒரு நல்ல உத்தரவு போட்டு கொட்டுக்குளம் சத்த பட்டியல பேர் வாங்கணும் வந்து என் பட்டியல அழகு கூட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? தாயி நீ 1000 தேவாதி கையேந்தி 1000 பக்கம் போய் இன்னைக்கு தோல்வியாகி வந்து நிக்குது. பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? திசை காமிக்கிறாயா? அந்த திசையில போ, காரியத்தை முடிச்சு கொடுத்துற. 11ஆவது நாள் சேதி வேறு முடிச்சு தரப்படி இந்த உனக்கு போக்குவரத்துல வச்சுக்க வாகனத்துல. ஐயே முட்டைக்கு வேடிக்கை பார்த்துட்டாங்க ஐயா. தங்கத்தடம் போட்டு இருந்த வட்டி இன்னைக்கு தகரமா போய் நிக்கிறாயா. புரிஞ்சுதா? ஒரு சால் ஏறினா ஒரு முளம் ஜெயிச்சு நிக்குது. இந்த வட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா. இன்னைக்கு அழகுதே ரொட்டி பட்டியல தங்க வளர்த்தாவது போடலாம் தகுதி பண்ணல. இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் நான் உங்க இல்லம் வந்து சேருவனாயா. என்ற இல்லத்தை சுத்தபத்தமா வச்சுக்கா. நான் வர்றதுக்கு அடையாள சாம்பிராணி பஸ் வருமாயா. சக்கரை பொங்கல் வாசம் வரு. முடக்கத்தை எடுத்து வீசிட்டு வந்துடுற வாங்க. பத்திரம் நல்லபடி பத்திரம் வச்சுக்க. ரசம் போட்டு தடைப்பட்டு நிக்கிற காரியம் எல்லாம் தடையா நிக்கிறப்ப எடுத்த காரியம் எல்லாத்தையுமே வண்டி வாகனமும் சரி, வருமானமும் சரி, இல்லமும் சரி, அத்தனையுமே தடுமாறி போச்சு இல்லையா? அந்த தடுமாற்றத்தை நீக்கி கொடுத்து ஒரு சிக்கலுக்கு வந்து நிக்குது. அந்த சிக்கலுக்கு விட குடும்பத்தை கேட்டு நிக்கிறேன். மரபு லட்சம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? விட கொடுத்தலாமப்பா. முதல்ல அந்த சிரமத்துக்கு ஒரு வழி தர்றேன். அந்த வழியிலிருந்து மீட்டு பேர் வாங்கி போடலாம். கொஞ்சம் சோதனை போட்டு பாக்குறாங்க உஷாராக. என்னை நம்பி வந்துட்டீங்களா? மீட்டு கொடுக்க வேண்டிய என் பொறுப்பு சாதிச்சு போடலாம். 11ஆவது நாள் உங்க பட்டியல வந்து நிக்கனாயா கொடுத்தாரு. போதுமா? சாணேன்னா முளைஞ்சிருக்குதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து வட்டி அத்தனையும் இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம இன்னைக்கு உள்ள என்னென்னமோ நடக்குது. முன்னாடியா மரபெல்லாம் சொல்றேன்னாயா. இது நல்லபடியா மீட்டு வட்டியை வாழ வச்சு ஒரு மீட்டு கொடுக்கணும் கேட்டு வீட்டுக்குள்ள தெரியுமா? தாயி இந்த வரைக்கும் கெட்ட நேரம் என் பட்டியல வந்து கையெழுத்திக்கலாம். அந்த தரம் போட்டலாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? போதும்டாதா ஐயா. இது வரைக்கும் நீ பட்டது அத்தனை போது. இன்னையிலிருந்து உனக்கு தங்கவாளத்தாலும் தர தகுதி பண்ணு. இங்க வா. நம்பி நம்பாம வந்து நின்னீங்க. இப்ப நம்புறியா? இதை பத்திரம் வச்சுக்க. வாகனத்துக்கு சத்தியமாக்கு வெளியே சொல்லாம மரபொல்லாம் சொல்றேன். சாய்ச்சந்திரப்போம் தாயி அங்கார கருப்பு கோட்டையில் இன்னைக்கு தடுமாற்றத்துக்கு விடக்கூடும் கேட்டு நிக்கிறியா? தாயி போட்டி மகளை இன்னைக்கு
தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் ஏனாதானா நிக்குது. இன்னைக்கு எடுத்த காய் கைப்பட மாதிரி மொத்தம் பெத்த கண்ணி இன்னைக்கு கொஞ்சம் சோதனை போடுது. விட கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? பர்டிகுலரே வராதவனை வர வச்சு நிறுத்தி இருக்கிறாயா? வியாபாரமே பண்ண மாட்டேன்னு வியாபாரத்துல கலக்க வச்சிருந்தாயி. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு கூடி பட்டி பேர் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடுத்தாங்க. போதுமா தாயி? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் உங்க உடம்பு நோவை தீக்கிறதாயி. பயப்பட வேண்டாம். வர்ற அமாவாசைக்குள்ள நம்ம டிக்கெட் நீக்கி போடலாம். பத்திரம் வச்சுக்க ரசகுடி ஹோட்டல் இன்னைக்கு எல்லாமே காரியம் கை கூடாது வந்து நிக்கிற இல்லையா? காரியம் நீ எடுத்த காரியம் அத்தனையுமே இன்னைக்கு கைவிட்டே போயிட்டு நிக்குது. முடிய ரோட்டில் நின்று போயிருது. அதே மாதிரி வருமான ரீதியாக சிக்கல் ஏமாந்த வளர்ப்பும் பழச்சிருது. இதுக்கு விட தேடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? பயப்படாத. சில போட்டு மனசுல கருக்குன்னு பயந்து கிடக்குறிய. இப்படி ஆகி போயிருமா அப்படி ஆகி போயிருமா? அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமான என்னை நம்பி வந்துட்டீங்களா? பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா கூட வந்து நிக்கிற தகுதிமான சிலதை உடைக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் மரபொருளாம் பேசுறேன். உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதும். பயப்பட வேண்டாம். தங்கத்தடம் போட்டு தங்கத்தரத்துல உன்னை ஏரோட்டி காமிச்சிருக்கேன். ஒரு தடம் போடுறேன். அந்த தரத்துல வா. மற்ற தரத்துல முடிச்சுக்கோ. இதை நீ போக்குவரத்துல வச்சு நம்ம போச்சு. இன்னம் பட்டு போச்சு. மானொரு பக்கம் கண்ணொரு பக்கம் தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிறவங்க எனக்கு தெச்சோட்டி குடிச்சா பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிறியாயா? எல்லாம் கேப்பார் வச்சு கேட்டு இன்னைக்கு பர்டிகுலர் இன்னைக்கு சோதனை போட்டுட்டு நிக்குதாயா? இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா போய் நிக்குது. பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மலை அந்த பாலத்துக்கு இருப்பேன். ரோட்டையில கொண்டு வந்து கொட்டி போல நம்மளுக்கு புரியுதா? செல்லாமாயா அதுல கழிப்புற சிலதை சேர்த்துக்க. பயப்படாத. கொட்டி போல நம்மளு பாருங்க கப்பிச்சல்லாம் உள்ளாரே அங்க ஒரு சோதனை நடக்கும். பார்த்துக்கலாம். பத்திரம் வச்சுக்க ரசகுடி அடியா அங்க கருப்பை போட்டுங்க. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி இன்னைக்கு பட்டி அத்தனையும் இன்னைக்கு சேதாரமாயி இன்னைக்கு விண்ணம் போட்டு நிக்குதப்பா நிக்குது. உண்டா இல்லையா? எடுத்த காரி கை போட மாட்டேங்குது. வருமானம் வந்துட்டு இருந்த வருமானம் அப்படியே தம்பிச்சு நிக்குது. இல்லத்துக்குள்ள எல்லாம் ஓரியாட்டுமா தூரியாட்டுமா நின்று இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குது. இல்லையா? மரபெல்லாம் பேசிட்டு வர அந்த சேதாரத்தை மீட்டு என் பட்டியல கொண்டு ஒப்படைச்சு எனக்கு பேர் வாய்ப்பு கேட்டு இல்லையா? எல்லாம் சொல் பேச்சுல முடங்கி நிக்குதாயா? புரிஞ்சுதா? நீயும் 1000 முயற்சி பண்ணி முயற்சி அத்தனை தோல்வியா நிக்கு தகுதி மண்ணில் இந்த பாலத்து கருப்புன்ற ஹோட்டலுக்கு வர்றேனாயா? அப்ப நான் பாத்துக்கிறேன். தகுதி மண்ணில் சேதி சரிங்க சார். போகிறோம். பழக்க கேடா முடியுதாயா? இல்லையா? ஆகாத பழக்கம் அலங்கோலமா போய் நிக்குது. காத்து பிடிச்சிருச்சு அது பிடிச்சிருச்சு அது வந்து நிக்குதுன்னா அது நீ நம்பல நான் நம்பனா? அவன் அளவுக்கு மீறி அலங்கோலமா போய் இன்னைக்கு உயிர் கண்டம் வந்து நிக்குதாயா? இது பேச கேட்கல அப்படின்னா ஐயோன்னு சத்தம் வந்து கேட்டு என்னவெல்லாம் அடியா ஆகாத பழக்கம் எனக்கு அலங்கோலமா போய் நிக்குதாயா? உனக்கு புரியுதா புரியலையா? அடியா இந்த கருப்பு தான் நம்ம கை கொடுப்பேன். ஏமாந்து விட்டுட்டு அப்படின்னா ஐயோன்னு சத்தம் வந்து கேட்டுருமாயா? நீ உங்க தங்கத்துக்கு தடம் கேட்டுட்டு நிக்கிற. நானும் அந்த தங்கத்தை நல்லது பண்ணி போடலான்னு தான் நானும் பாக்குறேன். புரிஞ்சுதா? ஆனா அப்ப கொஞ்சம் கூடா நட்பு கேடா முடியுது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட பண்ண அவனுக்கு பேயுங்களையோ பேசாதுங்க. அந்த வெளியில போய் வேணா தூக்கு போட்டுவான். புரியுதா? அந்த இதுல ஆகாத பழக்கத்துல வேணா போய் அவன் செய்ய வேண்டிய காரியம் செஞ்சுக்குவான் ஐயா. ஆனா ஒரு ஏற முடிஞ்ச பட்டியல வந்து நின்றுட்ட காப்பாத்து போடலாம். ரெடியா? புத்திய பொழைச்சுக்குவியா? என்னை முன் நம்பிக்கை நம்பிப்போ. நான் தப்பு சொல்லல. புரிஞ்சுதா? அதெல்லாம் கெட்ட நேரம். புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இல்லத்துல சோதனை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டு நிக்கிறியா? இல்லமெல்லாம் லட்சுமி கடாட்சமான இல்ல. புரியுதா? அவளியா வந்துட்டு போறான்னு தெரியலையா? அப்புறம் அந்த இடம் தப்பா போயிருமா? அதெல்லாம் தப்பா வராது. தகிரிமா போ. தங்கத்தை வந்து ஒரு 3 நடை பட்டியல வந்து கையெழுத்திட்டு போறான். புரிஞ்சுதா? நல்ல மணி போல போ. புரிஞ்சுதா? இந்த அப்படி பத்திரமா வச்சுக்கோ. சரி. பட்டாம்பி தெரியுமா? அப்புறம் அங்க போயிட்டு இருந்தியா? ஏன் போறதில்ல? பட்டாம்பியில புரியுதா? பள்ளிவாசல். ஆனா அந்த பள்ளிவாசல்ல அல்ல ஜின்னு கட்டுனது
உனக்கு இந்த வரலாறு தெரியுமா? நான் சொல்றேன் பாரு. புரியுதா? முஸ்லீம் அவுலியா வந்து இப்ப நிக்கிற பச்சை துணி போட்டுட்டு பச்சை பாசி கையில வச்சுக்கிட்டு, புரியுதா? அப்பேற்பட்ட அவுலியா கிட்ட போய் இவன் குரு பண்ணிட்டு வர்றானா, இந்த கருப்பா அதை கூட உட்காரனாயா? புரிஞ்சுட்டியா? தாயி அவுலியா வந்து என் பட்டியல வந்து கையேற்றிட்டு நின்னாங்க, இப்ப வரமாட்டேங்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் கட்டினது ஆறு மனுஷனா? தாயி அந்த பள்ளிவாசலை கட்டினது சின்ன பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோட்டையில் அங்க கட்டி இன்னைக்கு வர்ற மக்கள் அத்தனை பேர்த்தையும் அந்த அவுலியா வாழ வச்சுட்டு இருக்கிறானாய. போய் ஒரு தடவை கையேற்றிட்டு வாங்க. புரியுதா? போய் கையேற்றிட்டு போய் பொட்டுக்களை சக்கரை வச்சு அங்க பாத்தியா போதி எல்லாத்துக்கும் குடிச்சிட்டு வா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வர சொல்றேன் போ. இந்த அப்படி இந்த அடியா உன்ற வாகனத்துக்கு வச்சுக்கா. இதை நீ அறுத்து ரசம் போட்டு என்னை நம்பி முழு நம்பிக்கையோட குடி. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த இதே முஸ்லீம் ஒரு வரம் கேட்டு வந்து என் பட்டியல் நிக்குதடா. வந்து நிக்க சொல்லு. ஐயா இதுவே கொஞ்சம் தவணை பண்றேன்னா தவணை உனக்கு ரொம்பவுமே பண்ணிட்டேன். தவணை பண்ண அப்படின்னா அது காரணம் இருக்குது. புரிஞ்சுதா? இனிமேல் என்ன மேல கொஞ்சம் வருத்த, அதாவது எல்லாத்துக்கும் அப்ப செய்யறாப்படி நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் இழுத்து விட்டு பாக்குறாரு. வந்ததுக்கு பட்டி வெறுபட்டியா இருந்ததுக்கு இன்னைக்கு நந்தவனமா மாத்திட்டேன். அந்த ஒன்ன மட்டும் மீட்டு கொடுத்துட்டா போதும் இல்லையா? பண்ணிடுற நாயா. இனி வந்து உனக்கு தவணை இல்லை. இந்த அம்மாவாசைக்குள்ள எதிர்பார்த்து போதுமா? நீ தொழிலுக்கு இன்னும் அள்ளிப்படியாண்டு கொள்ள போற.